அபிமானி அபிமானி ஏமாற்றினாய் என்னை ஏன் மாற்றினாய் தடுமாறினேன் நிஜமாகவே நிறமாறினேன் முகமும் தெரியாது முகவரி தெரியாது ஆனாலும் உன்னில் நானும் கவிழ்ந்தேன் தடுமாறினேன் அபிமானியே அபிமானியே. எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க சிங்கப்பிரியங்கா. அண்ட் இப்போது என் ஆளோட செருப்புக்கான படத்தோடைய ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரெஸ் மீட் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் நான் ஒரு பாடல் பாடியிருக்கேன், அபிமானி. ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். அண்ட் இந்த படத்தில் பாடினது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆமாம், அது நிஜமாக நல்ல ஃபீலிங் தான். ஏன்னா அந்த ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்க தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அண்டு அது எனக்கு சூப்பர் சிங்கர் மூலியமாக அது கிடைச்சிது. அண்ட் அதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் சூப்பர் சிங்கர் டீம் அண்ட் விஜய் டிவிக்கு தான் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணணும். அண்டு இது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ண அத்தனை பேர், என்னை விஷ் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இந்த நேரத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க இல்லாட்டி இவ்வளோ பெரிய சப்போர்ட் அண்ட் நிறைய விஷயம் நடந்திருக்காது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, இந்த படத்துக்கு பாடணும் அப்படின்னு ஜெகன் அங்கிள், டைரக்டர் அங்கிள் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்போ போய் பாடினேன். அண்டு ஸோ அந்த சூப்பர் சிங்கரோட வீடியோஸ் பார்த்து தான் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஓகே, இப்போது மாம் படத்தில் ரஹ்மான் சாருக்கு ஒரு பாடல் பாடிருக்கேன், ஓசோனாவோட தமிழ் மலையாளம் அண்ட் தெலுங்கு வெர்ஷன். அப்புறம் பலூன் படத்தில் யுவன் சாருக்கு ஒரு பாடல் பாடியிருக்கேன். அண்ட் நிறைய பாடல் பாடிட்டே இருக்கேன். ஆமாம், நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்க மாதிரி ரஹ்மான் சார்கிட்ட பாடணுன்னு அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீம் தான் எனக்கு இருந்தது. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். இப்போ நினச்சா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஸ்ரீனி சார். ஏன்னா ஸ்ரீனி சார் என்னை கால் பண்ணி அவர் தான் டெமோ பாடுறீங்களான்னு கூப்பிட்டு அதை பாட வச்சு அண்ட் ரஹ்மான் சார் அதை கேட்டு அதை ஓகே சொன்னார். அண்ட் நிஜமாகவே ஒரு பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம். யுவன் சார் படத்தில், பலூன் படத்தில் ஒரு விஜய் யேசுதாஸ் சாரோட ஒரு டிவைட் பாடியிருக்கேன், அது ஒரு மெலடி தான். அண்ட் முன்னாடி அவன் இவன் படத்தில் பாடினதும் விஜய் யேசுதாஸ் சாரோட அது ஒரு மெலடி தான்.